உங்களுக்கு நம்மளோட டிராவல் பண்றவங்களா இருக்கட்டும் பண்றவங்களுக்கு தெரியும் ஸ்கூல் எப்படி இருக்கும். இதை தவிர்த்து நிறைய பேருக்கு ஸ்டேட்டஸ் பண்றவங்களுக்கு தெரியும் ஸ்கூல் எப்படி போகுது, என்ன பண்றோம் அப்படிங்கிறது. எல்லா ஸ்கூலுமே அதே எல்கேஜி யூகேஜி இந்த 5 வயசுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதே தான் நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். பட் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸும் ஒன்று இருக்கும். ஒவ்வொருத்தவங்க அவங்களோட ஸ்டைல அவங்களுடைய என்ன அப்படின்னா பிளே ஸ்கூல்ஸ் வந்து நிறைய மெனக்கிடுறாங்க. ஏன்னா இப்போ எல்லா நாங்கள் ஸ்கூல் ரிலேட்டடாக நிறைய ஸ்கூல் சர்வே பண்ணுறோம். பிக் ஸ்கூல்ஸ் வந்து அவங்களுடைய பிரைமரி ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. பிளே ஸ்கூல்ஸில் வந்து கிண்டர் கார்டன் வந்து அவங்க வந்து ரொம்ப நாள் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. பட் எங்களை வந்து கொண்டு வரதுக்காக என்ன ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னா கிண்டர் கார்டன் அட்மிஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே ரேட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சில காரணங்களால தான் நம்ம பேரண்ட் வந்து பிக் ஸ்கூல்ஸை வந்து சூஸ் பண்ணுறது. பட் பெனிஃபிஷியல் எங்கே கிடைக்குது அப்படின்னா அசோசியேஷன் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு நான் ஒன் ஆஃப் த ப்ரெஷர். ஸோ என்னோட இந்த ஜேர்னிஸை நான் பார்க்க போகிறப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பியூட்டியை, அவங்களுடைய யூனிக், அவங்களுடைய டேலண்ட்டை வித்தியாசமா வெளிப்படுத்துறாங்க. ஸோ நான் தான் பெஸ்ட்னு சொல்ல முடியாது, இன்னொருத்தவங்க பெஸ்ட்னு சொல்ல முடியாது. பட் எல்லாருமே மெனக்கிட்டாங்க ஈவன் அவங்களுடைய ஸ்டாண்டர்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம். ஏன்னா அவங்களோட எஜுகேஷன் டேரக்டாக வருவாங்க. அவங்களுக்குமே நான் என்ன பண்ணுவேன்னா மெமரைஸாக ஒரு அந்த கான்வெகேஷன் போட்டோவா கிஃப்டாக கொடுத்துருவேன். ஏன் அப்படின்னா நான் வாழ்க்கையில் அனுபவிச்சு நான் யூஜி முடிச்சுட்டு என்னால் அந்த கான்வெகேஷன் ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியல. அப்போ நான் காலேஜ் படிக்கிறதுனால என்னால் எடுக்க முடியாது. அந்த ஒரு வருஷம் இன்ன வரைக்கும் இருக்கிறதுனால என்கிட்ட கிடைக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே அந்த கான்வெகேஷன் இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுடைய லைஃப் ஜேர்னிஸுமே வந்து எனக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் கிடைக்கல. நம்ம ஸ்கூல் வச்சுருக்கோம், இதெல்லாம் பண்ணுவோம், இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுடைய ஃபர்ஸ்ட்டுமே அவ்வளோ அழகாக இருக்குதாங்க. ஸோ ஆனால் டோன்ட் வெரி, நீங்கள் ஒரு நல்ல இடத்துல ஒரு குழந்தைங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லி நம்மளோட ஜேர்னிஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, ஈவன் சைலண்ட் ஆச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணுற டைம்லேயே வந்து இனிமே இப்படி இருக்காதீங்க. ஏன்னா ஒரே அலை தூக்கிட்டே இருந்தால் ஒன்றுமே நடக்காது. ஸோ இனிமே குரூப் எல்லாருமே ஆக்டிவாக இருங்க. எல்லாரோடைய குழந்தைங்களுடைய விஷயங்களை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட அஃபிஷியலாக அதில் நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் என்ன அது மாதிரி என் குழந்தை அதே சில பேரண்ட் வந்து ஒரு கோல் வச்சிருக்காங்க. என் குழந்தையோட நேம் வருதா, என் குழந்தையோட ஃபோட்டோ வருதா, அதை மட்டும் தான் நம்ம ஒரு சப்போர்ட் கொடுத்தேன். அப்போ தான் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருப்பீங்க. ஸோ எல்லாருமே எங்கள் குழந்தைங்க தான், எல்லாருமே நம்ம குழந்தைங்க தான். எல்லாருக்குமே ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அது அவங்களுடைய நம்ம தெரியல. நீங்கள் பெஸ்ட்டாக சமைப்பீங்க, வார்த்தைகளை எப்படி விவரிப்பீங்க? உங்கள் குழந்தைய பற்றி சொல்லலாம் 3 வார்த்தையில என்னன்னு நீங்கள் சொல்லிடுங்க. How would you describe your child in 3 words? உங்க குழந்தைய பத்தி நீங்க டிஸ்கிரைப் பண்ணனும்னா 3 wordsல டிஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு கையில ஏறாதமா என் மாணவரே இதெல்லாம் இருக்கு. என்ன சொல்லுங்க, எக்ஸாம் எழுதல. How would you describe your child in 3 words? உங்கள் குழந்தையை மிகவும் மகிழ்ச்சியாக்கும் விஷயம் என்ன? போன் எல்லாரும் தயவு செஞ்சு எழுதிடாதீங்க. உங்கள் குழந்தையை மகிழ்ச்சியாக்கும் விஷயம் என்ன? What makes your child happiest? What makes your child happiest? உங்க குழந்தைய ஹாப்பியஸ்டா வச்சுக்கிற ஒரு மொமெண்ட் என்ன? anything. What makes your child happiest? Anger, sadness and disappointment. How does your child express anger, sadness and disappointment? எங்க வீட்டுல எவ்வளவு பொருள் ஓடி வந்து பாருங்க. How does your child express anger, sadness and disappointment? Talent or special interest? 6th question போலாமா? வீட்டில் உங்கள் குழந்தையுடன் அதிகம் செய்ய விரும்பும் செயல்பாடு என்ன? வீட்டில் நீங்கள் குழந்தையுடன் அதிகம் செய்ய விரும்பும் செயல்பாடு என்ன? What activity do you most enjoy doing together with your child at home? What activity do you most enjoy doing together with your child at home? நீங்க உங்க குழந்தையோட சேர்ந்து செய்யற செயல்பாடு. பெருமைப்படும் விஷயம் என்ன? உங்கள் குழந்தையின் வளர்ச்சியில் நீங்கள் மிகவும் பெருமைப்படும் விஷயம் என்ன? What is one thing about your child's growth or development that makes you most proud? What is one thing about your child's growth or development that makes you most proud? குழந்தைக்கு எந்த வகையில் உதவ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? பள்ளி உங்கள் குழந்தைக்கு எந்த வகையில் உதவ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? Question number 8. What are your expectations from the school for your child's development? What are your expectations from the school for your child's development? இதுக்கு மட்டும் பக்கமா எழுதிங்க நினைக்கிறேன். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? 10th क्वेश्चन. இந்த கல்வியாண்டு முடிவில் உங்கள் குழந்தை என்ன மாற்றத்தை காண விரும்புகிறீர்கள்? இந்த கல்வி சரியாக சமைக்க முடியாது. இந்த கல்வியாண்டு முடிவில் உங்கள் குழந்தை என்ன மாற்றத்தை காண விரும்புகிறீர்கள்?
Question number 10. What changes would you like to see in your child by the end of the academic year? What changes would you like to see in your child by the end of this academic year? Sir, would you like to see in your child by the end of this academic year? Okay, ma, 10th question முடிச்சாச்சு. 11th போலாமா? What do you think is the best way to motivate and encourage your child? What do you think is the best way to motivate and encourage your child? Twelfth question, I repeat. Have you noticed any particular dream, ambition, or interest your child has for the future? Have you noticed any particular dreams, ambitions, or interest your child has for the future? உங்கள் குழந்தை நண்பர்களுடன் பழகும் விதம் எப்படி உள்ளது? I repeat question number 13. How does your child interact and socialize with other children? How does your child 14th question போலாமா? உங்கள் குழந்தையை பற்றி ஆசிரியர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன? உங்கள் குழந்தையை பற்றி ஆசிரியர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன? அவ எடுத்து எல்லாத்தையும் எரிவா, எப்படி உங்க உயிரை காப்பாற்று? பெற்றோராக உங்களுக்கு குழந்தை வளர்ப்பில் தற்போது இருக்கும் மிகப்பெரிய சவால் என்ன? பாதி நேரம் இன்னைக்கு போனாங்க. ஆமா தானே? பெற்றோராக உங்களுக்கு குழந்தை வளர்ப்பில் தற்போது இருக்கும் மிகப்பெரிய சவால் என்ன? As a parent, what is the biggest challenge you currently face in raising your child? As a parent, what is the biggest challenge you currently face in raising your child? அமேரமா அடிப்ளா இருக்கீங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஏன்னா நிறைய டைம் வந்து நம்ம பார்த்துட்டாங்களே, மாமா அக்கா அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டாங்களே, அப்போ எதுக்காக நம்ம அந்த கொஞ்சம் இன்வால்வ், இதுலேயே அவங்க பார்த்துட்டு இருக்கிற டைம்ல வந்து நம்ம இன்வால்வ் பண்ணி இந்த அப்போ தானே பண்ணுவோம். ரொம்ப போர் பண்ணிட்டேன் நம்ம பார்த்து அவங்க பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணா அவங்க வந்து ஏதாச்சும் ஃபீல் பண்ணிக்கிறாங்க, நம்மளுக்கு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எதுவும் பண்ணனா அவங்க நம்மளுக்கு பார்க்காம விட்டுருவாங்க. நான் இன்னொன்று நம்ம நிறைய விஷயங்கள் இந்த சிச்சுவேஷனை மட்டும் நீங்க உங்க வீட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோன்ட் வெரி, குழந்தை வந்து ஒரு நல்ல குழந்தையா உருவாகும். எல்லா குழந்தைங்க ஒரு பாட்டு இருக்குல்ல, எல்லா குழந்தையுமே நல்ல குழந்தைனா அது மண்ணில் பிறக்கையிலே அதோடைய நல்ல வரவதும் தீய வரவும் யார் கையில இருக்குது? அன்னை வளர்ப்பில். அன்னைக்கே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. 100% ட்ரூ. அன்னை வளர்ப்பில மட்டும் இல்லாது அப்பா வளர்ப்பிலே. இன்னைக்கு என்ன